ரெகுலர் செக்கப்புக்காக நம்ம டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு சேலம் தாங்க கிளம்பி போனோம். போகிற வழியில் வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் எதுவும் செய்யலை. நம்ம பாட்டி கடையில் தாங்க 2 இட்லி 1 தோசை சாப்பிட்டோம். இந்த கடை வந்து நம்ம மாமாங்கத்துலேருந்து நம்ம ஸ்டீல் பிளான்ட் ரோட்டுக்கு போகிற வழியில் தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போதெல்லாம் இந்த பாட்டி கடையில் அடிக்கடி நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்குறோம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேலத்தில் யாராவது இருந்தீங்கன்னாங்க கட்டாயமாக ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் தான் பார்க்க போனோம். ஆனால் நாங்கள் போன நேரமோ என்னவோ தெரில, டாக்டர் 2 டேஸ் லீவுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே யூ டர்ன் போட்டு நாங்கள் பழமுதிர் சோலைக்கு வந்தாச்சு. இந்த ட்ரிப்பு சக்கரைக்கட்டி மாம்பழம் இருந்துச்சுங்க. பார்த்தோன்னே நாங்கள்லாம் பாஞ்சிட்டோம். அப்படியே 1 கிலோ அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தோம். பக்கத்துலேயே ஒரு தம்பி வந்து குட்டி பையன் எல்லா ஐஸ்கிரீமையும் எடுத்து பார்த்தாங்க அந்த ட்ரேவை திறந்து. ஆனால் கடைசியாக எதையுமே எடுக்கல. சைடில் இருக்கிற ஐஸ் கட்டி மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு ட்ரேவை மூடிட்டு போயிட்டான். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆசைங்க எனக்கு இந்த ப்ளம்ஸு செடி வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று செடி கொடுத்துட்றாங்க. என்றைக்கு நான் அந்த செடி வாங்கி வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. மொத்தத்தில் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பணும். நாங்கள் வர வழியில் நம்ம அமோகத்தில் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.